கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஞானோபதேசம் வாய்ஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. 365வது நாளாக இந்த ஞானோபதேசத்தின் நிறைவு செய்தியாக நாம் கேட்கப் போகிறோம். நாம் நிறைவு செய்தின்னு சொன்ன உடனே ஒரு அருமையான ஒரு வசனம் இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பாருங்களேன், பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள், இவ்வளவுதான். ஆதியாகமத்தின் முதல் பக்கத்திலிருந்து வெளிப்படுத்தல் கடைசி பக்கம் வரைக்கும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறத 2 வரியில் சொல்லுங்கள், 2 விஷயமாக மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் இதுதான். தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், எவ்வளோதான். இது மொத்தம் இந்த 2க்குள்ளேயும் இந்த வேதத்தின் எல்லா விஷயங்களையும் உள்ளே அடக்கி வச்சிடலாம். பிரியமானவர்களே, நாம் இந்த ஞானோபதேசத்தில் கேட்ட விஷயங்கள் நிறைய பேர் நேராகவே பார்த்து சொல்கிறீங்க, நிறைய பேர் மனசில் நினச்சிட்ருப்பீங்க, நல்லா இருக்குது, பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல, இது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக அவருடைய வார்த்தையின் சத்தியம் ஒன்று, நீதியான ஒன்று, ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்தால் போதுமானது. இப்போ இந்த 12ஆம் அதிகாரத்தில் என்னன்றாரு, நேற்றுக்கு பார்த்தது 11ஆம் அதிகாரம் கடைசி. அது என்னென்னா, வாலிப வயதில் இப்படி இரு அப்படி இரு, ஆனால் ஞாபகம் வச்சுக்க, நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்திடுவாருன்னு ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு பார்த்தோமா. இப்போ சொல்கிறாரு, அந்த வாலிப பிராயத்தில் பெட்டராக இப்படி பண்ணுங்களேன், இதை பண்ணிடுங்களேன். இப்போது இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ நெருக்கடி இருக்குது, இந்த விளைவெல்லாம் வந்துடும் அப்படின்னா இப்போ நான் அதுலேருந்து தப்பை என்ன செய்யலாம், அப்படி ஒரு சிக்கலை நான் மாட்டாமல் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறார். என்னென்னா, வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. 12:1. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். அப்போ வாலிப பிராயத்தில் நினைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் வயசான காலத்தில் கடவுளை தேடி அப்படியே அவர் இடத்துல பக்தியாக இருந்து ஓட்டத்தை முடிச்சுக்கலாம்ல, சாகிற நேரத்தில் கடவுளை கூப்பிட்டுட்டு சாகலாம்ல, சிலுவையின் மீது இருந்த கள்ளனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி எனக்கு கிடைக்காதா, அப்படி இருந்தால் போதாதா அப்படின்னு நினைக்கலாம். நிறைய பேர் அப்படி நினைப்பாங்க. ஏன்னா ரொம்ப சுலபம், பார்த்தீங்களா, இஷ்டத்துக்கு வாழ்ந்துடலாம். கடைசி நிமிஷத்தில் கடவுளே என்னை மன்னிச்சிருங்க, என்னை எப்படியாவது காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டு செத்துடலாம்ல. ஆனால் காரணம் சொல்கிறாரு, இந்த வாலிப பிராயத்தில் ஏன் அப்படி நீங்கள் நினைக்கணும், அதுதான் சரியான பருவம் என்று சொன்னால், அதுக்கப்புறமா வாழ்வில் எப்பொழுது தீங்கு வரும், எப்பொழுது முடிவு வரும், நாளை நடப்பதென்ன, எதுவுமே மனுஷனுக்கு தெரியாது. அடுத்தது வயோதிக காலத்தில் நாம் கடவுளை நினச்சி மனம் திரும்பி எப்படியாவது அந்த பரலோக பிரவேசத்தை அடையலாம் நினச்சிங்கன்னா, அப்போ புத்தி மங்கி, கண் மங்கி, செவி மங்கி, எல்லாம் மங்கி போயிட்டு எந்த விதமான நினைவுமே இல்லாமல் போச்சுன்னா, ஆளும் உயிரோடு இருந்து நினைக்கவும் மனந்திரமும் முடியாத கட்டத்துக்கு போயிட்டோம்னா அது எப்போ வேணாலும் வரலாம். ஒரு விபத்தில் ஒருத்தருக்கு வரலாம். வாலிப பிள்ளைங்க விபத்தில் தலையில் அடிபடுறாங்க, கோமா ஸ்டேஜில் பல வருஷம் இருக்கிறாங்க. அப்படியானால் நாம் வாலிப பருவத்தில் நம் நினைவு சரியாக இருக்கும் பொழுது நன்மை தீமை அறியும் அந்த பக்குவத்துக்கு வந்த உடனேயே சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும்படியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இது ஒன்று தான் இந்த பூமியில் எல்லா மனுஷரும் செய்ய வேண்டிய ஒரு கடமை. இங்கே ஒரு வயோதிகம் அடைந்து உடல் தளர்ந்து அப்படியே அவன் நினைவிழந்து கடைசியில் இறந்து அவன் அடக்கம் பண்ண போகிறான் அப்படின்ற காட்சி வரைக்கும் இங்கே அழகாக சொல்லிகிட்டே வர்றார். தெருவில் தூக்கிட்டு போவாங்க, புதைச்சிருவாங்க, அவ்வளோதான் சொல்கிறாரு. பாருங்கள், 7ஆம் வசனம், இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்ப ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. மரணம் கருவுக்குள் உருவான குழந்தைக்கும் வரும், வெளிவந்த எந்த நிமிடமும் வரும், 80, 90, 100 ஆண்டுகள் வாழ்ந்த பிறகும் வரும். சொல்லவே முடியாது. மரணம் எப்போ வரும்னு யாருக்கும் சொல்லவே முடியாது.
அப்போது சொல்கிறாரு, நீங்கள் நன்மை தீமை அறியும் பக்குவம் வந்த உடனே அந்த வாலிப பருவத்தில் சிருஷ்டிகரை நினைங்க. கண் காட்சி, அடுத்தது இருதயத்தில் மகிழ்ச்சி, பூரிப்பு, நெஞ்சின் வழிகள், இவைகளிலே போக தெரியுதில்ல. அப்போது இதை சூஸ் பண்ணுங்கன்றார். இந்த சாய்ஸை அவரே கொடுக்குறார். இந்த சாய்ஸ் எடுங்க. ஏன்னா ஞானி தேவனால் அந்த ஞானத்தை பெற்று அந்த ஞான வார்த்தையை நமக்கு இப்படி பண்ணிடுங்க, இதை மட்டும் பண்ணிடுங்க அப்படின்றார். இது ரொம்ப எக்ஸ்பர்ட்டான பெரிய ஆட்கள், வாழ்வின் பல ஆண்டு அனுபவங்களை எல்லாம் மிக சுருக்கமான சில விஷயங்களாக கோட்ஸ் இல்லையா, அவங்களுடைய ஒரு மேற்கோள் சொல்லுவாங்க. இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதுதான் நான் கற்றுக்கிட்டேன், என்னுடைய 30 ஆண்டு காலத்தில் இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினைங்க, அதான் பெஸ்ட்டு. 8ஆம் வசனம், மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னா, எல்லாம் மாயைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 1ஆம் அதிகாரத்திலிருந்து இதுவரைக்கும் பல விஷயங்களை இந்த வானத்தின் கீழே பூமியின் மேலே அவர் மாயையானது என்று வாழ்க்கையிலிருந்து எல்லாத்தையுமே சொல்லி காமிச்சிட்டார். அப்படியானால் நாம் வாலிப பருவத்தில் இருப்போமானால், தாண்டிட்டோம், இப்போ வயோதிக பருவத்தில் இருந்தாலும் சரி, நடுத்தர வயதில் இருந்தாலும் சரி, சிருஷ்டிகரை நினைத்து அவருக்கு பயந்து அவருடைய கட்டளையின்படி நடக்கணும். இந்த முடிவுக்கு வந்துடணும். 9ஆம் வசனம், மேலும் பிரசங்கி ஞானவானாய் இருந்தபடியால் அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டு ஆராய்ந்து அநேக நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான். ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டாராய்ந்து. பார்த்தீங்களா, அவருடைய ஞானம் எழுதப்பட்டதுன்னு சொல்கிறோமே, கடவுள் அவருக்குள் இறக்கி அதை அப்படியே எழுதிட்டாரா அப்படின்னா, நடுவில் அவருடைய அனுபவங்களும் அவர் கேட்டு ஆராய்ந்து பார்த்ததும் இருக்கிறது. ஏன்னா அவர் ஆரம்பத்தில் சொன்னார் இல்லை, நான் மதியினத்தை ஆராய்ச்சி பார்த்தேன், ஞானத்தை ஆராய்ச்சி பார்த்தேன், இன்பங்கள் என்ன அப்படியே என்னுடைய உடம்புக்கு என்னுடைய மாம்ச வாழ்க்கைக்கு கொடுத்துட்டு அது எங்கே போய் முடியுன்றதை நான் ஆராய்ச்சி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளவும் ஆராய்ந்து பார்த்த அனுபவசாலியாகிய ஒருவர் நமக்கு சொல்லுகிற ஒரு சுருக்கமான மிக முக்கியமான ஆலோசனையை கவனிக்கணுமே. 10, இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான். எழுதின வாக்கியங்கள் செவ்வையும் சத்தியமானவைகள். இதமான வார்த்தைகள், ஒரு கம்ஃபர்டிங் வேர்ட்ஸ் சொல்லணும் அப்படின்னு தான் நான் தேடி பார்க்கேன். ஆனால் ரொம்ப முக்கியமாக பட்டது என்னென்னா, எழுதினதில் அந்த நீதியும் சத்தியம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது ரொம்ப முக்கியமாக தெரியுது எனக்கு. இதமாகவே ஒருத்தர் பேசணும், அதை நான் கேட்கணும், அப்போ எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை, அது எப்பொழுதும் பொருந்தாது. நீதி போதிக்கப்பட வேண்டும், சத்தியம் போதிக்கப்பட வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இயேசு நமக்கு சத்தியத்தை போதிக்கிறார். நாம் அதை கேட்டு நடக்கணும். 11, ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போலவும் சங்கத் தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. அவைகள் ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. தான் எழுதினவைகளில் எப்படி எழுதினாரு, அது எவ்வளோ முக்கியமானதுன்றது சொல்லி முடிக்கிறார். அப்போ சொல்கிறார் பாருங்க, ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போலவும். அதாவது நடக்கும்போது ஒரு கோல் அவசியம், ஒரு மேய்ப்பனுக்கு கோல் அவசியம், பயணம் செய்யும் பொழுது ஒரு கோல் அவசியம். இந்த தாற்றுக்கோள் அப்படின்றது இன்னொரு வகையில் ஒரு அர்த்தமும் அது இதுதான் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. நான் அந்த வார்த்தையை ஆராய்ஞ்சு பார்த்து அதனுடைய பொருளை தேடி பார்த்தேன். அப்போ ஒரு நீளமான குச்சி, ஒரு கோல், அதன் முனையில் ஒரு உலோக துண்டு கூர்மையாக ஒரு ஆணி அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. நீங்கள் அந்த காலத்தில் மாட்டு வண்டி ஓட்டும் பொழுதெல்லாம் கூட அவங்க ஒரு சாட்டை வச்சுருப்பாங்க, ஒரு கொம்பு இருக்கும், அப்படி அடித்து ஓட்டுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு சில மாடுகளை ஓட்டுறதுக்கு வெறும் சாட்டை மட்டும் பத்தாது, ஒரு ஆணியை வச்சு ஒரு கூர்மையான ஒரு முள்ளை வச்சுருப்பாங்க. அதில் என்னென்னா, அது வெறுமனே அடிக்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் அது போகிறது இல்லையாம். அந்த ஒரு சின்ன ஊசியில் அப்படி குத்துற மாதிரி குத்துவாங்களாம். தாற்றுக்கோள் என்பது விலங்குகளை விரட்டவும், அந்த கூர்மையான ஊசியை கொண்டு அந்த ஒரு வலியை வச்ச உடனே அது ஓடிடும், அதுக்காக பயன்படுத்துவது உண்டு. இங்கே பாருங்கள், ஞானிகளோட வார்த்தைகள், அந்த வாக்கியங்கள் எல்லாம் தாற்றுக்கோள் போலவும். அப்படின்னா ஒரு சுருக்குன்னு நம்மளுக்கு புரிய வைக்கணும், உணர்த்த வைக்கணுன்ற மாதிரி அவைகள் பயன்படும்ன்றார். ரெண்டாவது, சங்கத் தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. இப்போது சொல்லுவாங்க சில நேரத்தில், நல்ல ஆணி அடிச்சா மாதிரி பதியணும் அப்படின்வாங்க. எழுதப்பட்டவைகளை ஒரு இடத்துல நல்ல ஆணி அடித்து வச்சுட்டோம்னா பர்மனெண்ட்டாக அங்கே நின்றுடும். ஏதோ ஒரு பலகைன்னு வச்சுக்கோமே, எழுதப்பட்ட ஒன்றை நாம் ஆணி அடித்தோம்னா 4 பக்கம் அது அங்கேயே இருக்கும், ரொம்ப கீழெல்லாம் விழாது, அது அசையாமல் பல பேர் பல வருஷங்கள் கூட பார்க்கலாம்.
அந்த மாதிரி இவைகள் இவ்வளவு பிரயோஜனமானது. தாற்றுக்கோல் போல நம்மளை சுருக்குன்னு குத்தி புரிய வைக்கும். இன்னொன்று நம்ம மனசுக்குள்ளே ஆணியற்ற மாதிரி வந்து பதியணும் அப்படின்றார். 12 என் மகனே, இவைகளினாலே புத்தி அடைவாயாக. அநேகம் புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதுக்கு முடிவில்லை. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. படிச்சுக்கிட்டே போகும்போது கட்சியில் உடம்பே இழைச்சி போகிற அளவுக்கு ஆகிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவ்வளவு அறிவு வந்த உடனே அந்த அறிவில் நடக்கும்போது ஒரு ஆள் என்ன ஆகிடுவான்னா, மிகவும் மோசமான நிலைமைக்கு தான் அவன் போய் சேர்ந்துருவான். அதிக படிப்பு, பெரிய படிப்பாளியானவர்கள் நிறைய பேர் இந்த உலகத்தில் ஒரு பைத்திய நிலைமைக்கு போயிடுவாங்க. அதிக படிப்பு எதுவுமே டூ மச் வந்து டேஞ்சர் தானே. அப்போது அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. அதனால் இவ்வளவு போதும், இதை படிங்க, இதுக்குள்ளே நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடங்க, அவ்வளோதான். 13 காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்குள். எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். 11ஆம் அதிகாரத்தின் கடைசியில் சொன்ன மாதிரியே 12ஆம் அதிகாரத்தின் கடைசிலையும் சொல்லி முடிக்கிறார். ஏன் இங்கே சொல்கிறாருன்னா, இது எல்லாருக்குமா சொல்கிறார். அங்கே வாலிப பிள்ளைங்களே அப்படின்னாரு, இங்கே எல்லா மனுஷருக்கும் சொல்கிறார். ஏன்? காரியத்தின் கடைத்தொகை தான். எல்லா மனுஷரும் இந்த பூமியில் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் கீழ்ப்படியணும். சரி, இல்லை அப்படிலாம் இருக்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன்னு சொன்னால் உங்களை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அப்படின்னா என்ன? அவர் நியாயம் கேட்பார். இந்த நியாயத்தின்படி நீங்கள் நடக்கவில்லையா என்று கேட்பார். நீங்கள் எப்படி நியாயத்தில் நடந்தீர்கள் என்பதை அவர் விசாரிப்பார். நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்திடுவார். இதுதான் அதோட அர்த்தம். அப்படியானால் நாம் இதுவரைக்கும் கேட்டது பல விஷயங்கள். இதில் ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, அந்த பழைய செய்திகள் என்பது ஹேக் பண்ண அந்த யூடியூப்பில் இருக்குது. அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இன்னும் அது சரியாக வரல. பார்க்கலாம் அதை என்ன பண்ணலான்னு நான் யோசிக்கிறேன். ஒருவேளை நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டே இருந்த விஷயங்கள் வழியாக தேவனுக்கு மகிமையாக தேவனுடைய அந்த ஆலோசனை ஞானம் இதை பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொன்றா சின்னதாக ஞாபகம் வச்சுக்கிட்டு மீண்டும் இந்த நீதிமொழிகளை படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கே இன்னொரு புதிய பார்வையில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். தேவன் உங்களுக்கு உணர்த்துவார். காரியத்தின் கடைத்தொகை மொத்த பைபிளிலிருந்து இந்த 2 விஷயந்தான். தேவனுக்கு பயப்படணும், அவருடைய கட்டளையின்படி நாம் நடக்கணும், இவ்வளவுதான். இதை நினைவில் வச்சுக்கிட்டா போதும். இப்படி இருப்பதுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு புதிய தொடர் வழியாக நாம் சந்திப்போம். நான் சொன்ன மாதிரி சுவிசேஷ புத்தகங்கள் தான் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் இந்த பேரபிள் அப்படின்றது ஒரு 10 செய்தியை முதல்ல போடலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கப்புறமா அந்த மொத்த ஒரு சுவிசேஷ புத்தகங்கள் 4லிருந்து நாம் சாரம் எடுத்து அதை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எவைகளையெல்லாம் கற்றுக்கொள்ளலாம் என்பதை பார்க்கலாம். அதுவும் ஒரு ஞானோபதேசம்தான். அது கிறிஸ்துவின் ஞானோபதேசமாக அது இருக்கும். கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இதோ இவ்வளவு நாட்களாக நாங்கள் கேட்டுக்கொண்டு வந்த ஞானோபதேசம் எங்களுக்கு நிச்சயமாக பயன்படுகிறது, இன்னும் பயன்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படியே தகப்பனே, நாங்கள் தொடர்ந்து கிறிஸ்துவின் உபதேசத்தையும் அவருடைய சுவிசேஷ புத்தகங்களிலிருந்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து இன்னொரு புதிய கிறிஸ்துவின் ஞானத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். பழைய செய்திகளை திரும்ப கொண்டு வர முக்சித்தமானால் உதவி செய்யும். கேட்ட முடிய மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நம்முடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு எங்களுக்கு பலன் தாரும். கைப்பிடித்து நடத்தி செல்லும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.